அவங்க தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் துறை கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு திறமையான ஒரு பெண் அதிகாரி இப்படி மறைந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது என்னால ஜீரணிக்கவே முடியல. ஒருவேளை அவங்க குடும்பத்திலயும் கொஞ்சம் அமைதியா இருந்து அவங்க நிர்வாகத்திலயும் அவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு இருந்த அறிகுறிகளை கொஞ்சம் சீக்கிரம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களோ. இந்த வலியெல்லாம் அதிகமா இருக்கும் பொழுது தன்னோட உடல் வலியை அவங்க சரியா கவனிக்காம விட்டுட்டாங்களே. ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் அவங்களுக்கு இருந்த நோய் புற்றுநோய் கொஞ்சம் அதிகமான நாட்கள் கழித்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வரைக்கும் அவங்க அதை கண்டுபிடிக்கலன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை அவங்களோட நிர்வாகத்திலையும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் பணியிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் இருந்த அந்த அந்த வலி உடம்புல உள்ள வலியை மறைச்சிருச்சோ இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் மருத்துவர் என்ற முறையில் எனக்கு அதுதான் ஆதங்கமா இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் புற்றுநோய் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா சரி செய்து விடலாம். ஆக அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வலி இருந்ததான்றது நினைக்கும் போதுதான் எனக்கு மிகுந்த வலியா இருக்குது. அதனால எல்லாருமே மிகுந்த ஆழ்ந்த வருத்தம் அவங்க குடும்பத்திற்கு அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லாருமே உடல் நலத்தை ஒரு ஆரம்ப அறிகுறிகளை பார்க்கணும்ன்றதும் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது என்பதும் எல்லாரும் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் இதுல இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து.